1992ல வாச்சாத்தி வன்முறை, கோவிட் காலத்துல சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸ் அப்படின்னு அதிகார அமைப்புகள் சார்ந்த காவல் நிலையம் தொட்ட கதைகள் கரைகள்னு நிறையவே இருக்கு. அப்படி ஒரு கதை தான் விசாரணை. பொதுவா செஸ் விளையாடுறப்ப யானையோ குதிரையோ அடிபட்டுடக்கூடாது, தோத்துடக்கூடாதுன்னு நாமளே வலிய ஒரு சிப்பாயை கொண்டாந்து வைப்போம். இந்தா இதை வேணா தூக்கிக்க அப்படின்ட்டு. ஸோ செஸ் விளையாட்டுனா அது சிப்பாய். இது மரத்தாலேயோ அல்லது பிளாஸ்டிக்னாலேயோ செஞ்சதா இருக்கும். அதனால அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா வாழ்க்கையில ரத்தமும் சதையுமா நிரம்பி வழியிற ஒரு உயிர், அதற்கும் வலிக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கருப்பொருளை தான் இந்த படம் பிரதானப்படுத்தி இருக்கு. சினிமான்னு ஒண்ணு ஆரம்பிச்சு 130 வருஷங்கள் கடந்தும் இது மாதிரியான சமூகத்தின் அழுக்கான பக்கங்களையும் நேரடியா காட்டணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு படம் எடுக்கிறோம். அதுவும் அப்படிப்பட்ட படத்தை நகைச்சுவை இல்லாம, போட்ட முதலீட்டை எடுக்கணுன்றதுக்காக ஒரு டிஸ்கோ இல்லாம, காத பிளக்கிற சண்டை காட்சிகள் இல்லாம கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இதற்காக முதல்ல இந்த குழுவினருக்கு ஒரு சல்யூட். பொதுவாகவே சமுத்திரகனி சார் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மொத்த படத்தையுமே அவர் மட்டுமே தூக்கி சுமக்கிற மாதிரி இருக்கும். மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் முட்டு கொடுக்கலாமே ஒழிய அவர் அளவுக்கு அப்படின்றது அது வராது. ஆனா இந்த படத்துல எல்லா கதாபாத்திரங்களுமே அவரோட சேர்ந்து ஒரு நீயா நானா போட்டி நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையில அட்டகத்தி தினேஷ் பாத்திரமும் ரொம்ப ஒரு விளிம்பு நிலை பாத்திரம். அது ரொம்ப வெள்ளந்தியாவும் இல்லாம, ரொம்ப விவரமானவராகவும் இல்லாம நடுவுல இருக்க வேண்டிய ஒரு பாத்திரம். அதை கச்சிதமா செஞ்சிருக்கிறாரு. ஆனந்தி, கிஷோர் அப்படின்னு எல்லாருமே சளைக்காம மெனக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இந்த படத்தை அடுத்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனா இந்த படத்துல 2 விஷயம் முக்கியமா பேசப்படணும். ஒண்ணு, சுய கட்டுப்பாடுகள், சுய விழுமியங்கள்னு ரொம்ப ஒரு இராணுவ அதிகாரி மாதிரி வரக்கூடிய சமுத்திரகனி சாருடைய ஒரு பாத்திரம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாத்திரம் அதிகார வர்க்கத்தின் கிடுக்கி பிடியில மாட்டிக்கொள்ற அந்த பரிணாம மாற்றம், இது விஷயம். கடைசி வரைக்கும் மனசாட்சிக்கும் இயல்பு வாழ்க்கைக்கும் நடுவுல அந்த மனுஷன் அல்லாடுறத அனாயசமா அவருடைய உடல் மொழியிலும் அந்த வார்த்தைகளிலும் வெளிப்படுத்தி இருப்பார். மிக அருமையான பாத்திரம், சான்ஸ்லெஸ். அவர் இறக்குற அந்த கடைசி வினாடி தன்னுடைய கோட்பாடுகளை எல்லாம் விட்டுட்டதுனால இந்த தண்டனை கிடைச்சிருக்குன்னு அவர் ஏத்துக்கிறாரா, அல்லது இத்தனை நான் விட்டு கொடுத்தோம், இந்த சமூகம் எனக்கு கொடுக்கிற பரிசு இதுதானா அப்படின்னு நொந்திருப்பாரான்ற ஒரு கேள்வி நமக்குள்ளார பிறக்கும். அந்த அளவுக்கு ஒரு அனாயசமான ஒரு நடிப்பை வெளுத்திருப்பாரு. செமையான பாத்திரம், ஆனா ரொம்ப இயல்பா செஞ்சிருப்பாரு. அதே அளவுக்கு முக்கியமா பேசப்பட வேண்டிய விஷயம் கேமரா. இந்தியாவிலிருந்து அதிகாரப்பூர்வ ஆஸ்கார் என்ட்ரியா அனுப்பப்பட்ட இந்த படத்தின் கேமரா தான் என்ன கவனிக்க வச்ச ஒரு விஷயம். பரியேறும் பெருமாள் படத்துல கருப்பி சாகர அந்த காட்சி கேமரா ரொம்ப பிரமாதமா வேலை பார்த்திருக்கும். அந்த மொத்த வனாந்தரத்திலையுமே அந்த மக்கள் நகர்ந்து போகிறப்ப அந்த கேமராவோட கோணம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எறும்பு அளவுக்கு தான் அவங்கள காட்டும். அந்த வனாந்தரத்துல அந்த சிறுபான்மையரோட விகிதத்தை ரொம்ப அழகா அப்பட்டமா காட்டியிருக்கும். அவங்களுடைய கூக்குரல்கள், அலறல்கள், ஓலங்கள், இது எல்லாமே கருப்பி சாகிற அந்த காட்சியில அந்த வனாந்தரத்துல காத்தா கரைஞ்சு போறத கண்களாலேயே நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப பிரமாதமான வேலை செஞ்சிருப்பாங்க. அலாதியான ஒரு கோணம் அது. அதே டீஎஸ்டாப்ளிஷிங் ஷாட் அல்லது வைடு ஃப்ரேமிங்க காக்கா முட்டையிலையும் பார்க்கலாம். அந்த 2 குழந்தைகளும் பேசிட்டே வீட்டுல இருந்து வெளியில ஏறுவாங்க. அந்த வயதுக்கே உரிய சேட்டைகளை அளவலா விட்டு பேசுவாங்க. அது எல்லார் வீட்லயுமே எல்லா நொடிகளுமே இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யுது அப்படின்றத நிலைப்படுத்துறதுக்காக இந்த டீஎஸ்டாப்ளிஷிங் ஷாட் உபயோகிச்சிருப்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையும் கேமரா ஆங்கிளுக்காக பேசப்பட வேண்டிய ஒரு முக்கிய படம். அந்த படத்துலயும் ஒரு காட்சியில மலை மேல அந்த மனுஷன் இருமி இருமி ரத்தம் கக்கி ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பாரு. மற்ற மனுஷங்கள்லாம் தங்களுடைய பொதி மூட்டைகளை இறக்கி வச்சுட்டு அலறி அவர் பக்கம் விடுவாங்க. ஆனா கேமரா மேலேயே தான் நின்றுட்டு இருக்கும், வராது பக்கத்துல. ஒரு சில நிமிஷங்கள் வரும், அவருடைய ரத்தங்கள், அந்த ரத்த கரை படிஞ்ச துண்டு
அவருடைய முழங்கால் சிராய்ப்புகள் இதெல்லாம் காட்டும். மறுபடியும் மேல போயிடும். இந்த புதர்கள், இந்த மலை மேல இருக்கக்கூடிய மண்ணு, கல்லு, புதர்கள், இவர்களுடைய பொதி மூட்டைகள், இவர்கள் எல்லாருமே ஒரே வர்க்கம்தான்னு சொல்லக்கூடிய ஒரு கோணம் அந்த காட்சி ரொம்ப பிரமாதமா வந்திருக்கும். மணிகண்டனும் சரி, லெனின் பாரதியும் சரி ரொம்ப சிறப்பா செஞ்சிருப்பாங்க அந்த காட்சிய. இது மாதிரியான ஒரு மொழிதான் விசாரணையிலையும் கேமரா எடுத்துக்கிட்ட பங்கு. ஒரு கையடக்க கேமராவை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இந்த சம்பவம் நடக்கிற இடத்துல எல்லாம் போய் நின்று அதை பதிவு பண்ணா எப்படி இருக்குமோ அது போல ஒரு காட்சி பிம்பம் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். உன் கண்ணு முன்னாடி தான் நடக்குது. இந்த பசங்க படுற அவஸ்தைய பாரு, அவங்களுக்கு இழைக்கப்படுற அநியாயங்களை பாரு, ஆனாலும் உன்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூரம் இந்த கேமராவால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கும். ஒரு ஈட்டி முனை குத்திய வலி பார்க்குற எல்லாருக்குமே எல்லா நேரமுமே இருக்கும். இன்னொரு வகையில பார்த்தா இது ஒரு இன்ஸ்டிடியூஷனல் லை, அமைப்பு சார்ந்த ஒரு பொய். சரிங்களா? ஸோ உன்னோட கண் முன்னாடி தான் இது நடக்குது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது. அப்பட்டமா அரங்கேறிட்டு இருக்கு காட்சிகள். ஆனா இதுல எந்த விஷயமும் வெளியில வராது. வந்தாலும் உன்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றத அந்த இயலாமையை தான் இங்க பதிவு செஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 கோணத்துல ஏதோ ஒரு கோணத்துக்காகத்தான் இயக்குனர் வெற்றிமாறனும் ராமலிங்கம் சாரும் சேர்ந்து அந்த கேமரா கோணத்தை பதிவு செஞ்சிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல். முக்கியமா அந்த தெலுங்கு இன்ஸ்பெக்டர் அட்டக்கத்தி தினேஷ வாழை மட்டையால உரிக்கிறப்பவோ அல்லது இவங்க எல்லாரையுமே தலைகீழா காலை கட்டி தொங்க போட்டு விளாசி எடுக்கிறப்பவோ ஒரு க்ளோஸ் அப் ஷாட் கூட கிடையாது. ஒரு மெல்லிசை, ஒரு பின்னணி இசை அப்படின்னு எதுவும் கிடையாது. ஸோ இவங்க படுற துயரங்களை நாங்க எந்த விதத்திலையுமே அலங்காரப்படுத்தி மேனிப்புலேட் செஞ்சு நாங்க காட்ட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பிடிவாதமான கோணம் இந்த படம் முழுக்க இருக்கும். அந்த காரணத்தினாலதான் இந்த படத்துடைய முக்கிய கதாநாயகனா எனக்கு கேமரா மட்டும்தான் பட்டுச்சு. அதற்கு அமிர்தலிங்கம் சாருக்கும் அந்த கேமரா மொழிக்காக எஸ் ராமலிங்கம் அவர்களுக்கும் வெற்றிமாறனுக்கும் நிச்சயமா வாழ்த்துக்கள் உண்டு. சொல்ல போனா இயக்குனர் மிஸ்கினுடைய பிசாசு, சைக்கோ, அஞ்சாதே இந்த மாதிரியான படங்கள் தான் கேமரா கோணத்தை பத்தி பேசுறதுக்கு சரியான படங்கள். அதை பற்றி தனியா பேசணும், இன்ஷால்லா பேசுவோம். பட் இந்த படத்துல இதோட ஒப்பனையற்ற கதையும் அதை வெளிப்படுத்தின விதமும் தான் முக்கிய கதாபாத்திரங்கள். இன்னும் சொல்ல போனா அடி வாங்குற காட்சிகள்ல கூட அந்த நடிகர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றத வெற்றிமாறன் சார் கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அப்ப இந்த சம்பவங்கள்ல எல்லாம் நேரடியா சம்பந்தப்பட்ட அந்த வலிகளை பார்த்த, உணர்ந்த, அனுபவிச்ச எம் சந்திரகுமார் அவர்கள் அந்த நூல்ல பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஆனாலுமே அவருடைய வலிகள் வார்த்தைகள் இட்டு நிரப்ப முடியாத வலிகள் இல்லையா? ஆனாலும் இந்த படத்துக்கு மியா டாக்கீஸோட ஸ்கோர் 10க்கு 8 தான். காரணம் என்னதான் கலை கண்ணோட்டத்துல பாக்குறப்ப ரொம்ப சிறப்பான படம் அப்படின்னாலும் சமூக அக்கறைன்னு தன்னை வெளிப்படுத்திக்கிற இந்த படத்துல ஒரு எல்லைக்கோடு இருக்கு. அது என்னன்னா இந்த படத்தோட மொத்த குழுவிலும் சரி, இது சொல்ல வர்ற செய்தியிலும் சரி, இதே மாதிரியான அமைப்பு ரீதியான பொய்களால 20-25 வருஷங்களுக்கும் மேலா கம்பிகளுக்கு பின்னால் நிக்கிற ஒரு சமூகத்தின் வலியை பத்தி ஒரு செய்தி கூட இல்ல, அதன் நிழல் கூட இல்ல. இது அந்த படத்தோட குறைன்னு மட்டும் சொல்ல முடியாது. அதிகார அமைப்பு, காவல்துறை, நீதித்துறை இவங்க எல்லாருமே சம்பந்தப்படுற அந்த இருண்ட பக்கத்தை பத்தி பேச இன்னொரு படம் தேவைப்படுதுன்னு என்னுடைய புரிதல். அதனால தான் இந்த ஸ்கோர். மற்றபடி எந்தவித செயற்கைத்தனங்களும் இல்லாமல் மிக ஒழுக்கமா இயக்கப்பட்ட இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. தொடர்ந்து பயணிப்போம். Until then, stay blessed, stay smiling.